அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் பாரம்பரிய ஜோதிடத்தின் பண்பான வழிகாட்டி. அனைவரும் வருக, பயன்பெறுக. பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. இனிய குரோதி வருஷ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே. இப்போது நம்முடைய அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் மூலமாக 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வருகின்ற குரோதி வருஷம், இந்த வருஷம் அதாவது குரோதி வருஷம் தமிழ் 18ஆம் தேதி சித்திரை 18ஆம் தேதி மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறது. இந்த குரு பயிற்சி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு கிருத்திகை 2ஆம் பாதத்தில் அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த குரு பகவான் இந்த ரிஷபராசிக்கு ஒரு வருட காலம் தங்கி அவரவர் கர்ம வினைப்படி பலன்களை கொடுக்க இருக்கின்றார். அந்த அடிப்படையில் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எது போன்ற பலன்களை கொடுக்க இருக்கிறாங்க அப்படின்றத நம்முடைய மையத்துக்கு இப்போ குரு பயிற்சி பலன்களை பேச வந்திருக்கக்கூடிய நமது கவிவேந்தர் கவியரசன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். அடுத்தது நம்முடைய ஜனனி ஜோதி ஆராய்ச்சி மையத்துடைய நிர்வாக இயக்குனர் அஸ்ட்ரோ வெள்ளையன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். அடுத்து நம்முடைய தாந்திரிக மாந்திரிக சக்கரவர்த்தி ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஆர்டி சஜினன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். ஜோதிட ஆராய்ச்சியாளர் நம்முடைய வாஸ்து நிபுணர் பூட்டை ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா 12 ராசிக்காரர்களுக்கும் இப்போ எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்ல போறோம். அதுல பாத்தீங்கன்னா இப்போ மேச ராசிக்கு எப்படி இருக்கும்ன்றத நீங்க சொல்லுங்க. வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்டா பரபரம் தர்ஷ்மஸ்ரீ குருவே நமகா. ஆத்ம குரு வாழ எந்த ஆச்சாரம் வாழ எவ்வேளை மறந்தாலும் குருவேளை மறைவேன். குருவே போற்றி குரு திருவடிகளை போற்றி குருவே சரணம் குரு திருவடிகளே சரணம். இந்த குரோதி வருட ஆண்டு என்பது சிறப்பான ஆண்டாக அமைகிறது. அதாவது இந்த குரோதி வருடம் தேதி 1/5/2024 புதன்கிழமை அன்று, நட்சத்திரம் திருவோணம் 3ஆம் பாதத்தில், ராசி மகரம். இதில் குரு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு செல்கிறார். இந்த ரிஷபத்தில் பயிற்சி என்பது மேஷ ராசிக்காரர்களுக்கு மிக மிக ஒரு சிறப்பு. அதாவது புதிய தொழில் துவங்குவது, புதிய வேலை மாற்றம், புதிய வீடு அமைப்பது, புதிய கல்வி கற்பது, புதிய பொருள்களை வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, இந்த கல்குவாரி போன்றது இல்லை சிறப்பான தொழிலை அமைத்து கொடுக்க இது சிறந்த நேரம். அதாவது தனம் பணம் பொருள் அனைத்தும் சேரக்கூடிய நேரம். இத்தனை நாள் அவர்கள் காத்து கொண்டிருந்த நேரம் இப்பொழுது கனிந்து விட்டது. அதனால் மிகவும் சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அதே போன்று வேலையாட்களிடம் கவனம் தேவை. அடுத்தது இவருடைய உடல் நலத்திலும் தாயாரின் உடல் நலத்திலும் கவனம் தேவை. அதாவது ஏனென்றால் இந்த 4ஆம் இடத்தில் ஒரு சிறு இடர்பாடுகள் இருப்பதால் அதனால் தாயாரை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால் இந்த வருடம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமைகிறது. தொட்டதெல்லாம் துலங்கும். எல்லா நன்மைகளும் செல்வங்களும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டு அவர்களுக்கு அமைந்திருக்குது என்பதை ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கவியரசன். நன்றி, வணக்கம். வாழ்க்கை ஐயா மேசராசிக்கு இது பொன்னான காணம்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்து ரிஷபராசிக்காரங்களுக்கு நம்ம இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்றத நம்ம வெள்ளையன் ஐயா அவர்கள் இப்போது ரிஷபராசிக்கார நேயர்கள் இந்த குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய நன்மைகளை இப்போ ஐயா அவர்கள் சொல்லுவார். அனைவருக்கும் வணக்கம். குரு பயிற்சி அதாவது மேஷத்திலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பயிற்சியானது இப்போ நடக்க இருக்கிறது. மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்று இந்த குரு பயிற்சியானது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை நடந்து ஒரு ஆண்டு முழுவதும் அந்த ராசியில் நின்று அனைத்து ராசியினருக்கும் பலன் கொடுக்க போகிறது. அப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சி இப்போ ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி ஜென்மத்திலேயே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னே சொல்லலாம். இந்த குரு பயிற்சியானது ரிஷபராசி அன்பர்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் மற்றும் சில தடை தாமதங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு.
எந்த ஒரு விஷயத்தை செய்ய போனாலும் தடை தாமதங்களை ஏற்படுத்தும் மற்றும் காரிய தடை, தொழில் மந்த நிலை மற்றும் வருமானம் குறைகின்ற ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி இருந்தாலும் கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்பதை போல குரு பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்து 5, 7, 9 இந்த இடங்களை பார்வை செய்கிறார். அதனால இந்த பார்க்கும் இடமெல்லாம் மிக சிறப்பாக பலனை கொடுக்க போகிறது. அப்போ ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அடுத்தபடியாக 7ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். இந்த இடங்கள் எல்லாமே சுபிட்சமாக போகின்ற ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். 5ஆம் இடம் உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் விருப்பங்களும் நிறைவேறும். 5ஆம் இடம் பெயர், புகழ், பட்டம், பதவிகள் இவைகளை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்து 7ஆம் இடம் இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்த அன்பர்களுக்கு திருமண காலம் கைகூடி வரக்கூடிய ஒரு நேரம். அடுத்தது கூட்டு தொழில், வெளிநாட்டு வாழ்க்கை. இதற்கு முன்பு வெளிநாட்டில் இருந்தால் தாயகம் திரும்பலாம். இப்பொழுது வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யக்கூடிய அன்பர்கள் தாராளமாக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நேரம் வந்துள்ளது. அடுத்தபடியாக 9ஆம் இடம் பாக்கியத்தை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்வதால் அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். அதாவது புத்திர பாக்கியம், திருமண பாக்கியம் மற்றும் குலதெய்வ அனுகிரகம், இஷ்ட தெய்வ அனுகிரகம், கோவில் விசேஷங்கள் கலந்து கொள்வது, கோவில் திருப்பணிகள் செய்வது, தொண்டு செய்வது, இது போன்ற விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டால் குரு பகவானால் ஏற்படக்கூடிய எந்த விதமான பாதிப்புகளும் உங்களை நெருங்காது என்று என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா. அதாவது இந்த ரிஷபராசி நேயர்கள் இவங்களுடைய ராசிக்கு 5, 7, 9ஆம் இடங்களை வந்து குரு பார்க்கறதால உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கார். நன்றி, வணக்கம். அடுத்தது நம்முடைய ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஜஜுரன் ஐயா அவர்கள் இப்போது உங்க இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்ல இருக்கின்றார். ஐயா சொல்லுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். குரு பயிற்சி பலன்கள் மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை 18 அன்று குரு பயிற்சி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசிக்கு லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு குரு வருகிறார். அதனால் குழந்தைங்களை பத்திரமாக பாதுகாத்துக்கவும் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது குழந்தைகள் மட்டும் இல்லை, வயசானவர்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆசிரியர்கள், சான்றோர்கள், அந்த கோவில் உள்ள ஐயரு, பிராமணர்கள், அந்த குறி சொல்கிறவங்க, இவங்களை வந்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு விபூதி குங்குமம் வாங்கிட்டு வந்தாலும் சிறப்பான தன்மையில் உண்டு. இப்போ 12ல் குரு வந்து அமர்றதால பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். சிறிய, அதாவது மண் தத்துவத்தில் உள்ள சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிற காரணத்தால் இப்போ மனை மேலே நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா பாதுகாத்து கொள்ளலாம். அடுத்தவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அந்த பணம் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லுது. மிதுன ராசிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு 10ல் இருக்கிறார். தரகு தொழிலில், வியாபார தொழிலில், பிஸ்னஸ் தொழிலில் அள்ளி விளையாடலாம், நிறையா லாபத்தை எடுக்கலாம். உங்கள் வார்த்தை என்ன வார்த்தை சொல்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு உண்டான வருமானம். இப்போ வார்த்தையை நீங்கள் பதமாக பார்த்து பேசுனீங்கன்னா நல்ல தொழில் வருமானத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஐயா அடுத்து சொல்லுங்கள். சிறப்பு, நன்றி, நன்றியா. அதாவது மிதுன ராசிக்கு விரய குருவாக இருந்தாலும் கூட 10ல் ராகு பல தொழில் செய்யலாம், லாபத்தை ஈட்டலாம்னு சொல்லியிருக்கார். நன்றி ஐயா உங்களுக்கு. அடுத்ததாக நம்முடைய ஜோதிட ஆராய்ச்சியாளர் பூட்டை ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் கடகராசி நேயர்களுக்கு நம்ம இந்த குரு பயிற்சி ரிஷபராசியில் வந்திருக்கக்கூடிய அந்த குரு பகவான் எப்படி போன்ற பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்றத இருக்கிறோம். ஐயா சொல்லுங்க ஐயா. வணக்கம். கடகராசிக்கு எப்படி இருக்கும்? கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி சித்திரை 1/5/2024 பயிற்சி ஆகிறாரு. அப்போ கடகராசிக்கு வந்து இவ்வளோ நாள் இருந்தது வந்து 10ல் குரு இருந்துச்சு. 10ல் குரு இருந்தனால பதவி பறி போகும்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடத்துல குரு இருந்தாங்க எப்பவுமே வந்து பிரயாணத்தில் அதிகமாக இருக்கும், அதாவது வீண் விரைய செலவு நிறையா இருக்கும். அதெல்லாம் போக இப்போ 11ல் வர்றதுனால லாபஸ்தானம், செல்லும் இடமெல்லாம் வெற்றி முகமாக இருக்கும். அதாவது
அக்கம் பக்கம் வீட்டுக்காரிலிருந்து சொந்த மந்தத்திலிருந்து மூத்தோர்கள்லேருந்து எல்லாரும் நம்மளுக்கு அரவணைப்பாக இருக்கும். அடுத்தது வந்து கல்வி முன்னேற்றத்தில் நல்லா இருக்கும். உடல்நிலை பாதிப்பு இருந்தாலும் அது வந்து இவ்வளோ நாள் இருந்த செலவுகள் அது மாதிரி வராது. அப்போ குரு வந்து இப்போ இந்த கடகராசிக்கு வந்து 7வது பார்வையாக வந்து விருச்சிக ராசியை பார்க்குறாரு. அப்போ 7ஆம் இடம் வந்து இவ்வளோ நாள் திருமணம் ஆகாதவங்களாம் திருமணம் ஆகும். நின்று போன திருமணங்கள் கூட திரும்பியும் வந்து கெட்டி மேளம் கொட்டக்கூடிய நேரம் வந்துடுச்சு. 9வது பார்வையாக குரு பார்க்கறதுனால அதாவது சில நாள் அப்பா வந்து பிரிஞ்சிருந்த கூட வந்து ஒன்று கூடக்கூடிய நேரம் வந்து வருது. அதுக்கடுத்து இந்த குருவனுடைய பார்வையினால அதாவது பணத்துக்கு பஞ்சம் இல்லாத மாதிரி இந்த ஆண்டு அமையும். இந்த ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டு என்று சொல்லலாம் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி ஐயா. அதாவது கடகராசி நேயர்களுக்கு இப்போ இந்த குரு 10லிருந்து 11ஆம் இடத்துக்கு லாபத்தானதுக்கு வரதால லாபங்கள் எல்லாமே நடக்கும், நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். பார்ப்போம். நன்றி, வணக்கம் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நமது கவிவேந்திரன் ஐயா அவர்கள், கவியரசன் ஐயா அவர்கள் பேச இருக்கின்றார். சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி அந்த குரு பயிற்சி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் விரிவாக விளக்கமாக சொல்லுங்க ஐயா. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக தான் அமைகிறது. இதுவரை எதிர்பார்த்ததை போல இன்று மே மாதம் 1ஆம் தேதி நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது. அதாவது சிம்மராசி நேயர்களுக்கு குடும்பம் சிறப்பாக இருக்கும். தனயோகம் பணயோகம் பெறுகிறது. அதாவது 5ஆம் பார்வையால் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு தனம் பணம் குடும்பம் நல்லுறவு அனைத்தும் உங்களை தானே வந்து சேரும். விடுபட்ட சொந்தங்கள் வந்து இணையக்கூடும். மிக ஒரு சிறப்பான நாள். அடுத்ததாக 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதும் 5ஆம் பார்வையால் 2ஆம் இடத்தை பார்ப்பதும் 9ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தை பார்ப்பதும் மிக மிக சிறப்பு. அரசாங்க உதவி உண்டு. அரசு வேலை தேடி அலைந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அரசாங்கம் வேலை போட வேண்டும். அப்படி என்றால் தான் கிடைக்கும். அதனால அரசாங்க உதவி பெறக்கூடிய ஒரு காலம் இது. அதை நீங்கள் பயன்பெறலாம். அடுத்தபடியாக உங்களுடைய பெண்களிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு வந்து பெண்களால் சில இடர்பாடுகளோ இல்லை அவமானங்களோ ஏற்படக்கூடும். கூடாதவரை பரவாயில்லை. ஆனால் இந்த ஆண்டு பலன் என்பதை சொல்லும்போது அதை சொல்ல வேண்டும். அதற்காக எதிலும் பெண்களிடத்தில் கவனம் தேவை. மற்றபடி உங்களுடைய கை ஓங்கும். உங்களுடைய நிலைப்பாடு உயர்ந்திருக்கும். நீங்கள் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை காத்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி இந்த அரசியலாளர்கள் சிம்ம ராசியில் வகிப்பவர்கள் சிம்ம லக்னத்தில் வசிப்பவர்களுக்கு எல்லாமே ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இந்த குரோதி வருடம் அமைகிறது. அதே போன்று வண்டி வாகனங்களில் மிதமான வேகத்தில் செல்ல வேண்டும். ஜாதகருடைய அதாவது இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய உடலையும் தாயின் உடலையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். அதனால இந்த ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஆண்டு. மிக மிக எண்ணங்கள் எல்லாம் இந்த ஆண்டு வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக அமைகிறது என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். கவிவேந்தர் கவியரசன், கப்பியாம்பலியூர். நன்றி, வணக்கம். நன்றி. அதாவது சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஆண்டு பாக்கிய குருவாக இருந்த குரு பகவான் இப்போ 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க 10ல் குரு வந்தால் 10 மறந்து போகும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அது ராசி வந்து அதாவது சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால வந்து இந்த 2ஆம் இடம் குடும்பம், 4ஆம் இடம் வண்டி வாகனம், 7ஆம் இடம் திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம் ஐயா. அடுத்து நம்ம வந்து கன்னிராசி நேயர்களுக்கு இப்போ அந்த ரிஷபராசியில் வந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த 2024-25ஆம் ஆண்டில் எப்படி குரு பகவான் நமக்கு வந்து இந்த கன்னிராசிக்கு பலன் கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம வெள்ளையன் ஐயா அவர்கள் பேசுவார்கள். கணிதத்தில் வல்லமை பொருந்திய கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது இதுவரை 8ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு பாடாய்படுத்திய இந்த பாதிப்புகள், பிரச்சனைகள், தொல்லைகள், இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு காலம் என்று சொல்லலாம் இந்த குரு பயிற்சியானது. இப்போ கன்னிராசிக்கு வாக்கியம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் ரிஷபத்தில் குரு பயிற்சியாகி உங்களுக்கு ஓராண்டு காலம்
அற்புதமான பலனை வழங்கப் போகிறார். அப்ப இந்த குரு பயிற்சி 9ஆம் இடத்தில் பயிற்சியாகி 1, 5 மற்றும் 9 இந்த 3 இடங்களையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல ஆதிக்கத்துல குரு பகவான் கொண்டு வர போகிறார். அப்போ இதுவரை இருந்து வந்த மந்த நிலை மாறி முன்னேற்ற நிலையை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். இதுவரை உடல்நிலை பாதிப்பு, மருத்துவ செலவுகள் செய்து கொண்டிருந்தால் அதிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக விடுபடலாம். 5ஆம் இடம் தன்னுடைய எண்ணங்களும் விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய நேரம். இதுவரை புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் இந்த ஆண்டு கிடைப்பதற்குண்டான ஒரு நேர காலம் என்று சொல்லலாம். அடுத்தபடியாக குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களுடைய விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நேர காலம் என்றே சொல்லலாம். 9ஆம் இடத்தில் குரு அமர்வது தந்தைக்கு சிறு சிறு பாதிப்புகளையும் பிரச்சனைகளும் ஏற்படுத்தும். இது ஒரு பழமொழியை உண்டு, ஓடி போனவனுக்கு 9இல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வழியில பார்க்கும் பொழுது உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் உங்களுடன் வந்து சேர்வார்கள். உறவினர்களுடைய பகை மறந்து நல்லிணக்கம் ஏற்படும். குறிப்பாக இந்த ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு பாக்கிய குரு என்பதால் ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அதாவது அட்டமத்தில் குரு தொட்டதெல்லாம் பிரச்சனையா இருந்தது, இப்ப பாக்கியமாக உங்களுக்கு எல்லா விட்டதெல்லாம் பிடிச்சிடுவீங்க அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. நன்றி, வணக்கம் ஐயா, அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்றத நம்மளுடைய ஆர்டி சஜிலன் ஐயா அவர்கள் சொல்ல இருக்கின்றார். அதுவும் துலா ராசினா தராசு தட்டுறீங்களா, அப்போ தராசுக்கு எப்படி வியாபாரம் நல்லா இருக்குமா இல்லை சரியா இருக்காதா அப்படின்றத சொல்ல இருக்கின்றார். ஐயா வாங்க பேசலாம் ஐயா. அனைவருக்கும் இனிய வணக்கம். துலா ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். 3ஆம் அதிபதிக்கும் 6ஆம் அதிபதிக்கும் ஒரு குரு பகவான் 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்க காரணத்தால் திடீர் ராஜயோகம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வீண் விரயங்கள் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. திடீர் ராஜயோகத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஒரு செயலை செய்யும் போது தடங்கள் ஏற்பட்டால் ஆரம்பத்தில் அமோகமான வரவேற்பு கிடைக்கும். ஒரு செயலை அமோகமான வரவேற்பு கிடைத்தால் அது பிற்காலத்தில் தாமதத்தால் முடியும். அப்ப விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த துளாராசி நேயர்களுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நன்மை நடக்குமா அப்படின்னு கேட்கும்போது, அந்த குரு பயிற்சி பலனான பிறகு ஓராண்டு காலத்துகள் 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிற வரை அவங்களுக்கு நன்மையே நடைபெறும். 6இல் ராகு கோர்ட்டு கேஸு, கட்ட பஞ்சாயத்து, அதிகாரமாக பேசுறது, என்ன பண்ணிடும்னு பேசுறது எல்லாம் 6ஆம் இடத்துல இருக்க ராகு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக கொடுக்கும். அதே மேல இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதால பிள்ளைகள் வழியில கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். குலதெய்வம் கோயிலுக்கு சென்று அடிக்கடி வழிபட்டு வந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 1990ஆம் ஆண்டு முதல் 2002ஆம் ஆண்டு வரை திருமணம் ஆகாம தடைப்பட்டு கொண்டே வருது. பெற்றோர்கள் எத்தனை முயற்சி செய்தாலும் எத்தனை பரிகாரம் பண்ணாலும் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது 100க்கு 100%. 1990லேருந்து 2002ஆம் ஆண்டு வரையில குழந்தைங்களுக்கு அமோகமாக திருமணம் நடைபெறும். இது என் குலதெய்வம் அருளாசியுடன் நான் சொல்கிறேன். மற்றும் இந்த துலா ராசிக்காரங்க ஒருத்தவங்களை பார்த்த உடனே எடை போடக்கூடிய தன்மை உள்ளவங்க, எல்லாத்தையும் எடை போட்டுட்டு தனக்கு மட்டும் தீர்ப்பு தராத ஒரு அப்பாவியான ராசிக்காரங்க இந்த துலா ராசி. நன்றி. அதாவது துலா ராசி நேயர்களுக்கு அருமையான கண்டிப்பா திருமணம் நடக்காதவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு ஆணித்தரமா குலதெய்வத்துடைய அருளாசியோட சொல்லியிருக்காரு ஐயா, அவர்களுக்கு நன்றி. அடுத்தது பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி இந்த குரோதி வருஷத்துல நடந்த இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்முடைய போட்டி ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் உங்களுக்கு சொல்லுவார். வணக்கம். விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த வருடம் 2க்கு 5க்கு கூடிய ஒரு குரு 7 இருக்கிறார். அப்புறம் 2ஆம் இடம் பணம், 5ஆம் இடம் குழந்தை, 7ஆம் இடம் மனைவி, 3மே புனிதமடைவு இந்த வருஷத்துல. அப்ப
அதாவது பணத்துக்கு பஞ்சம் இல்லை. வீடு கட்டாதவங்களுக்கு இப்போ வீடு நின்று போயிருந்தாலும் வீடு இந்த வருஷத்துல கட்டி கெட்டி மேளம் கொட்டிடலாம். அடுத்தது வந்து 2ஆம் இடத்துக்கு வந்து குரு பகவான் வந்து அவர் வீட்டுக்கு ஆறாம் இடத்துல உட்காந்துருக்காரு. விபரீத ராஜயோகம்னு சொல்லணும். அதாவது திடீர் பணக்காரன் ஆகக்கூடிய இந்த நேரம் விருச்சிக ராசிக்கு 4ல் வந்து சனி இருக்கிறதுனால கூடுமானவர்கள் வந்து இவ்வளவு நாள் வந்து வீடு கட்ட முடியலன்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிறவங்களும் இந்த வருஷம் வீடு கட்டிடலாம். அடுத்தது 5ஆம் இடத்த வந்து 5ல் ராகு இருக்கிறதுனால குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு கூட இந்த வருஷம் குழந்தை செல்வம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது 4ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறதுனால தாய்க்கு வந்து உடல்நிலை பாதிச்சாலும் ஓரளவுக்கு மாற்றங்கள் உண்டு பண்ணோம். குருவினுடைய பார்வையால சுப செலவா மாறும். அடுத்தது 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறதுனால இவ்வளவு நாள் நடக்காத கல்யாணங்கள்லாம் நின்று போன கல்யாணம் கூட வந்து இந்த வருஷத்துல நடந்துரும். அப்ப குரு வந்து அவர் வீட்டுக்கு வந்து 9ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப 9ஆம் இடத்தை பாக்குறதுனால கூடுமான வரையில வந்து அதாவது கோர்ட்டு கேஸு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை எதா இருந்தாலும் இந்த வருஷம் அதாவது நல்ல முறையில் எல்லாம் முடிஞ்சிடும். இவ்வளவு நாளாக 6ல் இருந்த குரு ஊரில் பகையாக இருந்துச்சு. இப்போ மனைவியிலேருந்து சுற்றத்தாரிலேருந்து சொந்த பந்தங்கள்லேருந்து எல்லாருமே இந்த வருஷத்தில் வந்து ஏறுமுகமாக இருக்கும். எந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருக்கு இந்த ஆண்டு என்று உங்களுக்கு சொல்கிறேன். நன்றியா. அதாவது விருச்சிக ராசிக்கு கடந்த காலம் கொஞ்சம் சோதனையான காலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த ஆண்டு இந்த 2024-25 நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி, அதுவும் குரோதி வருஷத்துல நடக்கக்கூடிய இந்த 1/5/2024 அன்று நடைபெறக்கூடிய இந்த குரு பயிற்சி சோதனை முடிந்து சாதனை படைக்கக்கூடிய காலம்னு சொல்லியிருக்காரு. ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்றத கவிவேந்தர் ஐயா அவர்கள் சொல்லுவார். வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு, அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சிறப்பான ஆண்டாகவே அமைகிறது. அதாவது 9ஆம் பார்வையால் 2ஆம் இடத்தை பார்ப்பதும் 10ஆம் இடத்தை 5ஆம் பார்வையால் பார்ப்பதும் 7ஆம் இடத்தை சிறப்பு, அதாவது முற்பகுதி வந்து இவர்களுக்கு செலவாக இருந்தாலும் பிற்பகுதி என்பது வரவை தரக்கூடியது. அதாவது இழப்பும் வரவும் இரண்டும் சரிசமமாக உள்ளது. அதே மாதிரி வேலையாட்கள் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். வேலையாட்களை கவனமாக கண்காணிக்க வேண்டும். வெளியூர் வெளிநாட்டில் பயணம் செய்தவர்கள், வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள், வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இல்லை வெளி ஊரில் வேலை செய்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று உங்களுக்கு வந்து மருத்துவ செலவு இருக்கிறது. அதாவது யாரால் என்றால் மனைவியாலையும் வரும், தாயாராலையும் வரும். இந்த செலவை நீங்கள் தவிர்க்குவதற்கு உங்களுடைய முன்னெச்சரிக்கையோட ஒவ்வொரு செயலையும் செயல்படுத்த வேண்டும். அதாவது உங்களுடைய ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் என்ன இருக்கிறது என்று தசாபுத்தி காலங்களை அறிந்து நீங்கள் வந்து எதையும் முடிவு செய்து செயல்படுவது சிறப்பு. ஆக மொத்தத்தில் இந்த வருடம் தனுசு ராசிக்கு மிக ஒரு சிறப்பான ஆண்டு. வெளியிடத்தில் உள்ளவர்களுக்கு, வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு எந்த தோஷமும் தடையும் கிடையாது. சுய இடத்திலேயோ சொந்த ஊரிலேயே இருப்பவர்கள் மிக கவனமும் எச்சரிக்கையும் வேண்டும். உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக நீங்கள் உங்களுடைய தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவானையே நீங்கள் வேண்டிக் கொள்வது சிறப்பு, அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கொள்வது சிறப்பு. அதுவும் இல்லை என்றால் நீங்கள் வந்து உங்களுடைய ஊரிலேயே இருக்கக்கூடிய 9 நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வேண்டிக் கொண்டாலே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறி இந்த ஆண்டு உங்களுக்கு பொன்னான ஆண்டாக மலர வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்கு 5ல் குரு இருந்து இப்போ 6ஆம் இடத்துக்கு போனாலும் அவருடைய பார்வை சிறப்பை தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம். நன்றி, வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்றத நம்முடைய ஜோதிட ஆராய்ச்சியாளர், ஜனனி ஜோதிட ஆராய்ச்சி மைய ஜோதிட ஆராய்ச்சியாளர் நம்முடைய வெள்ளையன் ஐயா அவர்கள் இப்போது மகர ராசிக்கு இது போன்ற பலனை கொடுக்குறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாங்க ஐயா, பேசுங்க. வணக்கம். எதையும் நிதானமாக செய்து முடிக்கும் மகர ராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சியானது இந்த ஓராண்டு காலம் பொன்னான காலம், பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். இதுவரை 4ஆம் இடத்தில் இருந்து பாடாய்படுத்திய வாகனம், மண்மனை, உடல்நிலை, தாயாரின் உடல்நிலை, இந்த அனைத்து விஷயங்களிலும் பாதிப்புகளை கொடுத்த குரு பகவான் இந்த வருடம்
மே மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் பயிற்சி ஆகிறார். அங்கிருந்து உங்களுடைய சுப ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9 இந்த 3 கோணங்களையும் குரு பகவான் தன்னுடைய ஆதிக்கத்தில் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறார். மிக அற்புதமான காலம் இந்த ஓராண்டு காலம். 5ஆம் இடத்தில் குரு பயிற்சி ஆவது இதுவரை புத்திர பாக்கியத்தில் தடை ஏற்பட்டு வந்த தம்பதியினருக்கு புத்திர பாக்கியம் இந்த ஆண்டு உறுதியாக உண்டு. அடுத்து பூர்வீகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் மறைந்து, அந்த சிக்கல்கள் ஏற்கனவே இருந்தாலும் அந்த சிக்கல்கள் ஒரு நல்ல தீர்வை காணக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. அடுத்து 9ஆம் இடம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை மற்றும் தெய்வ காரியங்கள், கோவில் விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. இதுவரை தடைபட்டு வந்த அனைத்து விதமான செயல்களிலும் இனி உங்களுக்கு வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள். அடுத்து குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீது விழுவதால் அனைத்து இடங்களிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். மேலும் உடல்நிலையில் ஏதேனும் பாதிப்புகள் இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நேர காலம் என்று சொல்லலாம் இந்த ஓராண்டு காலம். நன்றி, வணக்கம். குரு பார்க்க கோடி நன்மை. ஆகையால மகர ராசியே குரு பகவான் பார்க்கிறாரு. அதனால குரு பார்த்தா அத்தனை தோஷம் விலகுன்னு சொல்லியிருக்கிறார் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்முடைய ஆர்டி சஜிலன் ஐயா அவர்கள் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றார். ஐயா பேசுங்க. அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த கும்பராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கும்பராசினாவே காட்டு ராசி. இவ்வளவு காலம் 3ஆம் இடத்தில் அமர்ந்த அந்த குரு பகவான் 4ஆம் இடத்தில் மண் தத்துவத்தில் உள்ள ராசிக்கு அமரப்போகிறார். வர மே மாதம் 1ஆம் தேதி 2024 ஓராண்டு காலம் நன்மையா செய்யக்கூடிய நிலைமையில குரு பகவான் அமரப்போகிறார். வண்டி, வீடு, வாகனம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கால்நடையில் வாங்கலாம். 4ஆம் இடத்துல இருந்ததுல ஜீவராசிகள் வாங்குறதுக்கு உங்களுக்கு அமைப்புகள் அதிகமா உண்டு. சிறப்பு. சுப செலவுகள் நடைபெறது வாய்ப்புகள் உண்டு. சுப செலவு, திருமணம், வீடு கட்டுறது, பழைய வீடு ஆல்டேஷன் பண்ணி புது வீடு மாரி செய்யக்கூடிய தன்மையும் உண்டு. திருமண பிராப்தம் அதிகமாக அமையிறது வாய்ப்புகள் உண்டு. இப்போ 2025 வரைக்குமே இந்த குரு பயிற்சி நன்மையே செய்யும். அதில் எந்த விதமான தீமையும் கிடையாது. இவ்வளோ காலம் முடக்கு குரு 3ஆம் இடத்தில் அமர்ந்து முடக்கு குருவாக இருந்த குரு பகவான் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் அமரக்கூடியது சுகம் எல்லாம் கிடைக்கும். தாயாரை அனுசரித்தில் சென்றால் உங்களை அனைத்துமே நன்மையை கிடைக்கும். 4ஆம் இடம் தாயார் ஸ்தானங்கிறதால தாயாருடைய இதயத்தை மட்டும் எச்சரிக்கையாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நோய் இல்லாமல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ தாயாருக்கு நுரையீரல இல்லை இதய சார்ந்த பிரச்சனையும் வந்தால் உடனடியாக ஆஸ்பத்திரி காமிச்சு அவங்களுக்கு மென்மேலும் ஆயில் கொடுக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் அதாவது கும்பராசிக்கு ரிஷப ராசியில் 4ஆம் இடத்தில் அமர்ந்து கும்பராசிக்கு 8ஆம் இடத்தில் 5ஆம் பார்வையாக ரிஷபத்திலிருந்து கன்னி ராசியில் பார்க்கிறார். அப்போ திடீர் ராஜயோகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரிஷபத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக உங்கள் தொழில் ஸ்தானமான விருச்சிக ராசியும் பார்க்கிறார். அப்போ தொழில் மூலயமா நன்மைகள் உண்டு. இப்போ கும்பராசிக்கு 9ஆம் பார்வையாக ரிஷபத்தில் இருந்து மகரத்தையும் பார்க்கிறார். அப்போ விரயங்கள் மட்டுப்படும், மானவமான அசிங்கமும் தடைப்படும், வீட்டுக்குள்ளேயே நடக்கிறது வெளியில வராது, தொழில் மேன்மேலையும் வளர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கும்பராசிக்கு 7.5 சனி காலத்துல ஜென்மச்சனி நடக்குது. அப்ப இதயமும் மார்பு பகுதியில வலி வந்தா ஒரு தீர்வு நோக்கி போயிடுங்க. ஆஸ்பத்திரி, மருத்துவமனை இல்லை தெய்வத்தை வேண்டுங்க, உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ராகு பகவான் 2ல் அமர்ந்து இருக்கிற வரைக்கும் வாக்கு வாஸ்தானத்தை நிதானமாக கடைபிடிக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல போய் அது வேற மாதிரியாக எதிரில் இருக்கவங்களை கேட்கும். அப்போ உங்களுடைய வாயும் வார்த்தையும் நிதானம்
அப்படின்னு கடைபிடிச்சாவே இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தன்மையில் இந்த குரு பகவான் அமைந்துருவார். 2025 வரைக்கும் அரசியல்வாதிகள் பெரிய தலைவர்கள் உள்ளவங்களுக்கு ஒரு சில கண்டங்கள் இருக்கு, அது எச்சரிக்கையாக இருக்கணும். மழையும் பனியும் இந்த ஆண்டு சிறப்பாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மழை பெய்யக்கூடிய தன்மையை சரியான பாதத்தில் பக்குவத்தில் தண்ணியை சேமித்து வைத்து கொண்டால் வருங்காலத்தில் சிறப்பாக எல்லாரும் இருக்கும். ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு மரத்தை நட்டு நாட்டுக்கு சேவை செய்யுங்கள், வீட்டுக்கு பலன் அடைவோம். நன்றி, வணக்கம். சூப்பர் சூப்பர். அதாவது ஜோதிடத்தோட சேர்ந்து சமூக சேவையும் சொல்லியிருக்கிற ஐயா அவர்களுக்கு நன்றி ஐயா. அடுத்தது மீனராசி நேயர்களுக்கு மீனராசி அப்படின்னு பார்க்கும்போது கடல் ராசி இல்லையா, இதுவரை 2ல் இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. ரிஷபராசிக்கு நேயர்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி இந்த என்ன மாதிரி பலனை கொடுக்க போறாரு அப்படின்றத நம்முடைய பூட்டை ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் இப்போது உங்களுக்கு சொல்ல இருக்கின்றார். பேசுங்க. வணக்கம். நீதி நேர்மையுடைய மீனராசி அவர்களுக்கு, ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஒரு பொன்னான நாள். லக்னத்துல ராகு இருக்கிறதுனால அலைச்சல் தீர்ச்சல் அதிகமா இருக்கும். அதுக்கடுத்தது 2ஆம் இடத்தை வந்து, அதாவது 2ஆம் இடத்துல இந்த குரு இப்ப 3க்கு போயிட்டாரு. இல்ல, மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு பொன்னான நாள் தான். அப்ப இந்த மீனராசிக்கு வந்து 3ஆம் இடத்தை வந்து குரு உட்காந்துட்டாரு. இவ்வளவு 2ல இருந்த குரு 3க்கு போயிட்டாரு. இவ்வளவு நாள் இருந்த பணத்தட்டுப்பாடுகள்லாம் இல்லாத இருந்து ஒரு பொன்னான நாளா இருந்து நாளா இப்ப 3க்கு போனதுனால வந்து அண்ணன் தம்பி உறவுகள்லாம் பலப்படும். 3ஆம் இடம் என்பது வீர தீர தைரியம், கோர்ட்டு வம்பு வழக்கு கேஸ் இதெல்லாம் வந்து ஜெயிச்சுக்கலாம். 4ஆம் இடத்தை வந்து 4க்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால, அதாவது நின்று போன வீடெல்லாம் கூட, அதாவது வீடு கட்டி குடியேறக்கூடிய நேரம் இந்த வருஷம் முடிஞ்சிடும். அதுக்கடுத்தது வந்து லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. குழந்தை செல்வம்னால இந்த வருஷம் குழந்தை செல்வம் கட்டாயம் வந்து இறைவன் அருளாலும் குலதெய்வம் எடுத்தினாலும் குழந்தை தானும் நல்லா இருக்கும், குழந்தை பிறக்கும். அதுக்கடுத்தது 6ஆம் இடத்துக்கு வந்து இந்த மீனராசிக்கு 6ஆம் இடத்தை வந்து குரு வந்து 10வது பார்வையா பார்க்கறதுனால இந்த வருஷம் வந்து கடன் தொந்தரவு இருந்தாலும் ஓரளவுக்கு அது சீர்தூக்கி இந்த வருஷம் கடனை அடைச்சிடலாம். அதுக்கடுத்தது 7ஆம் இடத்துக்கு குருவுக்கு 10ஆம் பார்வை இல்ல 10ஆம் இடத்துல இருக்கிறதுக்காக சொல்லிக்கிறேன். 10ஆம் பார்வையான்னு 10ஆம் பார்வை லக்னம்னு வருங்க, லக்னம் வரக்கூடாது, ராசி தான் வரணும். இல்ல 10ஆம் பார்வை அப்படின்னு சொல்லிருக்கீங்க. 9ஆம் பார்வை பண்ணோம், இல்ல 6ஆம் இடத்தை வந்து குரு பாக்குறாருன்னு சொல்லணும். சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசுங்க. சரி, மீனராசி இப்போ நான் திரும்ப சொல்லிருக்கேன். இப்பொழுது மீனராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி 2024-25 இருக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த குரு மீனராசிக்கு எப்படி இருக்குன்றத ஜோதிட ஆராய்ச்சியாளர் பூட்டை ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு மீனராசி பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றார். வணக்கம். நீதி நேர்மையுடைய மீனராசிக்காரருக்கு இந்த வருஷம் அதாவது ஒரு பொன்னான நாள் தான். அப்ப மீனத்துக்கு வந்து மீனராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த குரு இப்ப 3க்கு போயிறாரு. அப்போ 2ல இருந்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு, பணத்தட்டுப்பாடு இல்லாத இருந்துச்சு. 3ஆம் இடத்துல போய் இப்போ குரு இருக்கிறதுனால சகோதர ஒற்றுமை இருக்கும், பல நாள் உறவுகள்லாம் ஒன்று கூடும். அதாவது 4ஆம் இடத்துக்கு வந்து 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வீடு கட்டி குடியேறக்கூடிய நேரம் வந்துடுச்சு. அதுக்கடுத்து 5ஆம் இடத்துக்கு வந்து 11ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறதுனால அந்த இவ்வளவு நாள் மழை செல்வம் இல்லைனாலும் குழந்தை செல்வம் உண்டு, குழந்தை பாக்கியம் கட்டாயம் இந்த வருஷம் கொடுக்கும். 6ஆம் இடம் சிம்ம ராசிக்கு வந்து குரு வந்து இப்போ 10ல் இருக்காரு. 10ல் இருக்கிறதுனால பட்டம் பதவியெல்லாம் கொஞ்சம் பறிபோக நிலைமை இருக்குது. இருந்தாலும் இறை வழிபாட்டினால அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். அப்போ 7ஆம் இடத்துக்கு குரு வந்து 5வது பார்வையா பார்க்கறதுனால நின்று போன கல்யாணம், திருமணம், நீண்ட நாளுடைய உறவுகள் இதெல்லாம் வந்து சரியாகும். பொதுஜன உறவுகள்லாம் நல்லா இருக்கும். அதுக்கடுத்தது 8ஆம் இடம் துலா ராசிக்கு வந்து குரு வந்து அந்த துலா ராசிக்கு வந்து 8ல் வந்து உட்காந்துக்கிறார். அப்போ 8 இருக்கிறதுனால எங்கே போனாலும் அதாவது கூட இருக்கிறவங்களாம் நம்மளுக்கு வந்து சொந்த பந்தனாலே நம்மளுக்கு விரோதங்கள் வரும், கொடுக்கல் வாங்கல் விரோதம் வரும். எங்கே போனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், வண்டி வாகனத்தில் கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். 9ஆம் இடத்தை வந்து குரு வந்து நேராக வந்து 7வது பார்வையாக பார்க்கறதுனால தகப்பனுக்கு, அண்ணன் தம்பிக்கு, சுற்றத்தாருக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த வருஷத்தில் வந்து ஒரு பொன்னான நாள்னு இருக்கும். 10ஆம் இடத்தை வந்து அந்த 10ஆம் இடம் தனுசு ராசி குரு வந்து 6ல் இருக்கிறாரு. அப்போ தொழில் மாற்றம், இடமாற்றம், வேலை மாற்றம்லாம் வரும்.
கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை எல்லாம் வரும் தான். உத்தியோகம் கொஞ்சம் ஊர் விட்டு ஊர் போய் கொஞ்சம் வெளிநாடு வெளிதேசம் போய் சம்பாதிக்கக்கூடிய நிலைமையெல்லாம் வரும். போன இடம்லாம் சிறப்பாக இருக்கும். அப்போ 11ஆம் இடத்துக்கு வந்து குரு 9வது பார்வையாக பார்க்கறதுனால இந்த வருஷம் ஒரு பொன்னான நாள்ல இருக்கு சொல்லுது. இந்த 9ஆம் இடம் வந்து அந்த குருவின் பார்வை இந்த 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல முன்னேற்றமான ஆண்டுன்னு சொல்லலாம். அப்ப அந்த குரு வந்து இப்ப 12ஆம் இடத்துக்கு குரு வந்து 4 இருக்கிறதுனால விரயங்கள், வீடு விரயம், கையில் இருக்கிற இருப்பு இருந்துச்சுனாக்கா அந்த 7 லட்சம் ஓடுறதுனால இடம் வாங்கி போறது கொள்றது, அதனால முன்னேற்றம் வந்துடலாம். எதா இருந்தாலும் இந்த வருஷம் வந்து மீனராசிக்காரர்கள் வந்து எதுலையும் நிதானத்தோடு இருந்தாங்கன்னாக்கா வாழ்க்கையில ஜெயிச்சிக்கலாம் என்று உறுதியளிக்கு. நன்றி நன்றி நன்றி. அருமையான ஒரு அமைப்பு. மீனராசிக்கு மீனராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா பொன்னான காலம் சொல்லியிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா இப்போ 12 ராசிக்கு நம்ம வந்து பலன் சொல்லியாச்சு. இப்போ இந்த 12 ராசியில எந்தெந்த ராசி ராஜயோகத்தை பெறும் ராசிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது மேச ராசிக்கு இதுவரை ஜென்ம குருவாக இருந்த குரு 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காங்க. 2ஆம் இடம் குடும்பம், தனம், பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா லாப குரு, அது லாபத்தை கொடுக்கூட அமைப்பில் இருப்பாங்க. அதே போல இதுவரை கன்னி ராசிக்காரங்களுக்கு அஷ்டம குருவாக இருந்த குரு பகவான் இப்போது பாக்கிய குருவாக வருகின்றார். மிகச்சிறந்த ராஜயோகம் சொல்லலாம். அதே போல மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப 4ல இருந்து 5ஆம் இடத்துக்கு போறாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோகம்னு சொல்லலாம். இது உங்க தசாபுத்தி அனுசரிச்சு தான் பலன் வரும். விருச்சக ராசி பாருங்க, இதுவரை 6ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் வந்து 7க்கு போயிருக்காங்க. அப்ப இந்த மேஷம், கடகம், அதே போல கன்னி, விருச்சகம், மகரம், இந்த ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோக காலம். இது கூட உங்க தசாபுத்தியும் நல்ல 159 1470 கேந்திர நல்ல ஒரு யோக தசாபுத்திகளா இருந்தா உங்களுக்கு நினைச்ச மாதிரி நடக்கும். மற்ற ராசிக்காரர்கள் நீங்க கோயில் பரிகாரங்கள், இறை வழிபாடு இப்படி போகும்போது உங்களுக்கு வந்து பலன்கள் வந்து இன்னும் அபரிதமா நடக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். இருந்தாலும் கூட குரு பகவான் என்பது என்னன்னா, குரு வந்து குழந்தைங்களை வந்து அதுக்கு பிடிச்ச விஷயங்களை கொடுக்கலாம். நல்ல இனிப்பு வகைகளை வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு பரிகாரமா பண்ணலாம். அதே போல இந்த ஆசிரமங்களுக்கு சென்று நீங்க வந்து பிறந்த நாள், அடுத்தது உங்களுக்கு கல்யாண நாள், இந்த மாதிரி நாள்ல போயிட்டு அவங்களுக்கு வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணலாம். இதெல்லாம் பண்ணீங்கன்னாவே குருபாவுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். அதே போல சித்தர்கள் ஜீவ சமாதிக்கும் நீங்க சென்று வழிபடலாம். அதாவது எந்த சித்தர்கள் ஜீவ சமாதி ஆனாங்களோ அந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று கருப்பு திராட்சை அல்லது கருப்பு நிற உணவுகளை கொடுத்து அந்த 4 பேருக்கு கொடுத்து வந்தீங்கன்னாவே அவங்களுடைய சித்தர் ஆசீர்வாதம் கிடைச்சிடும், குருபாவுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிடும். அதே போல கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நீங்க தாலி எடுத்து கொடுக்கலாம். இதுவும் சிறந்த பரிகாரம் தான். எனவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லாம் நல்லது கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம். பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நிமிஷத்துல நம்ம நண்பர்கள் வந்து ஒவ்வொரு பரிகாரம் சொல்லுவாங்க. அதையும் கேட்டு இப்போ நம்ம பயனடையலாம். ஐயா, குருனா பரிகாரம் சொல்லுங்க கொஞ்சம். அது குரு பயிற்சிக்கு என்ன பரிகாரம்? அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த குரு பயிற்சி குரோதி ஆண்டு 1/5/2024 முதல் 2025ஆம் ஆண்டு வரை குரு பயிற்சியானது நன்மை செய்யக்கூடியது. அப்படின்னா ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், அன்னதானம் செய்யுங்கள், கன்னிகா தானம் செய்ய பெண்களுக்கு பட்டுப்புடவை இல்லை உங்களால் முடிஞ்ச துணிமணி செஞ்சு விடுங்க. இவ்வளோ காலம் திருமணம் நடக்காத இருக்கிற ஆண்கள் திருமணம் நடக்கக்கூடிய மண்டபத்தில் போய் மணமகனுக்கு வேஷ்டி சட்டை, அவங்க வேஷ்டி சட்டை தான் நீங்கள் கட்டி விடுங்க. அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த குரு பயிற்சிக்கு என்னென்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, சித்தர்கள் வழிபாடு செய்யுங்க, குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, தாய் தகப்பனை வழிபாடு பண்ணுங்க. இதேமாரி இறந்து போனவங்களுக்கு வந்து வழிபாடு பண்ணாத இருந்தீங்கன்னா அந்த கர்மா வந்து சேர்ந்துடும். அவங்களுக்கு உண்டான படையல் வச்சு அமாவாசை அன்னைக்கோ இல்லது ஒரு ஸ்தலத்துல சென்று நீங்க இதை பரிகாரம் பண்ணீங்கன்னா முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு அற்புதமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் நீங்க அறுவடை பண்ணுவீங்க. அதெல்லாம் நன்மையை செய்யுங்க, நல்லது விளைச்சல் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் நல்லதே நினைங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க. ஐயா வணக்கம். குரு பகவானுடைய அருளை பெறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரங்கள்? வணக்கம். குருவினுடைய ஆசி அருளை பெறணும், ஆசி பெறணும்னாக்கா சித்தர் வழிபாடு. சூப்பர். ஆச்சுங்களா? அதுக்கு அடுத்தது புனித ஸ்தலம் போய் வரலாம். அதாவது ஊனமுற்றோருக்கு நம்மளால முடிஞ்ச அதாவது சாப்பாடு,
துணி தானம் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த உழவாரப்பணி செய்யலாம். கோயில்களுக்கு சென்று கோயில் உழவாரப்பணி செய்யலாம். அதாவது கும்பாபிஷேகம் பண்ண கோயிலுக்கு வந்து நம்மளால முடிஞ்சது எண்ணெய் பொருள், அரிசி, காய்கறி எல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும். அதாவது மகான்கள் ஆசீர்வாதம், சித்தர் வழிபாடு, ஏதாவது மலை மேல் இருக்கும் முருகன் கோயில், இது மாதிரி கோயிலெல்லாம் போய் வந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும், ஏற்றத்தையும் கொடுக்குன்ற நான் உறுதி. சூப்பர். நன்றி ஐயா. அருமை நல்ல பரிகாரம். பரிகாரம் சொல்லுங்க. வணக்கம். பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம். இந்த ராசிக்காரர்கள் மட்டும்தான் பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இப்போ குரு பகவான் பயிற்சி ஆகியிருக்கிறார். பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா மஞ்சள் நிற ஆடை, வஸ்திர தானம் செய்யலாம். அது சொல்றீங்க வஸ்திர தானம் சிறப்பு. வஸ்திர தானம் வியாழக்கிழமையில குருமார்களுக்கு, கோவில் அர்ச்சகர்களுக்கு, பிராமணர்களுக்கு, இவர்களுக்கு வஸ்திரதானம். உங்களுக்கு வித்தகத்து குருவுக்கு இவர்களுக்கு வஸ்திரதானம். அது வஸ்திரம் மட்டும் இல்ல, பூ, பழம், வெற்றிலை பாக்கு, தட்சணை சிவனடியாருக்குள்ளாங்களா தாராளமாக கொடுக்கலாம். இது போன்று நீங்க வஸ்திரதானம் கொடுக்கும்போது கண்டிப்பாக வஸ்திரதானம் என்பது ஆயுளை நீட்டிக்கும். சூப்பர். அந்த வகையில உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், பாதிப்புகள் அனைத்துமே இந்த வஸ்திரதானத்தால கண்டிப்பாக குறையும். அதுபோல நவகிரகங்களில் உள்ள குரு பகவான் வடக்கு பார்த்து இருக்கும். மஞ்சள் நிற ஆடை தான் அந்த குரு பகவானுக்கு கட்டியிருப்பாங்க. அவருக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி வியாழக்கிழமை அன்று நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள். அதுபோக தட்சிணாமூர்த்தி, இவர் வந்து தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு நெய் விளக்கு ஏற்றி மஞ்சள் ஆடை சாற்றி வழிபாடு செய்து வரலாம். வியாழக்கிழமையில தான் இதையும் செய்யணும். இது போன்ற பரிகாரங்கள் நீங்கள் செய்யும் போது, வழிபாடுகள் செய்யும் போது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், பாதிப்புகள் அனைத்துமே வந்து சரியாகிவிடும். அதுபோக ஆலங்குடி குரு பகவான் கோவில் சென்று வழிபாடு செய்து வரலாம். இதுவே உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும். நன்றி. சிறப்புங்க. அருமையா சொல்லியிருக்கீங்க. அதுவும் பரிகாரம்னா அதாவது நம்முடைய சித்தர்களுக்கும் சொல்லியிருக்கீங்க, அதே போல ஆலய வழிபாடும் சொல்லியிருக்கீங்க. நன்றி, வணக்கம். அடுத்தது நம்ம கவியேந்தர் கவியரசன் ஐயா அவர்கள் குரு பகவானின் அருளை பெற எப்படிப்பட்ட பரிகாரங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். சொல்லுங்க. வணக்கம். இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் பரிகாரமாக செய்ய வேண்டியது, அதாவது பொதுவாகவே யாருக்கெல்லாம் ராசி பலம் குறைவாக இருக்கிறவங்க, குரு பகவானுடைய அருளை வேண்டவங்க, தஞ்சாவூர் மாவட்டம் அங்கே இருக்கிற திட்டை ராஜகுரு நின்ற கோலத்தில் இருப்பார். அந்த குரு பகவானிடத்தில் வியாழக்கிழமை அன்று நீங்கள் உங்களுடைய பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டு அங்கு தரக்கூடிய பிரசாதத்தை வாங்கி அருந்திவிட்டு அங்கே உங்களுடைய கோரிக்கையை வைத்துவிட்டு வந்தால் உங்களுடைய பரிகாரம் விரைவில் வெற்றி பெறும். வம்பு வழக்கில் இருக்கிறவங்களுடைய, அதாவது பரிகார ராசிக்காரர்கள், வம்பு வழக்கு, இந்த நோய் பிணி இது இருக்கிறவங்க என்ன பண்ணீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வழக்கருத்தீஸ்வரன் கோயில் இருக்குது. அந்த வழக்கருத்தீஸ்வரன் கோயிலில் போயிட்டு 16 திங்கட்கிழமை 16 விளக்கு ஏற்ற வேண்டும். அதாவது முதல் திங்கட்கிழமை 1 விளக்கும், 2வது திங்கட்கிழமை 2வது விளக்கும், 3வது திங்கட்கிழமை 3வது விளக்கும், இதே போன்று 16 வாரங்கள் திங்கட்கிழமை அன்றே நீங்கள் தொடர்ச்சியாக ஏற்றி வர வேண்டும். அப்படி ஏற்றி வந்த பிறகு உங்களுடைய வழக்கு, கேஸு, கோர்ட்டு பிரச்சனை விரைவாக விடுபடும். அடுத்தது சில பேர் வந்து இந்த உயிர் மேலே பயம் இருக்கும். அதாவது நம்ம உடம்பு சரியில்லையே, நம்மளுக்கு உடம்பு கெட்டு போயிடுதே, அப்படி இப்படின்னு பயம் இருக்கிறவங்க, அதே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சித்திரகுப்தன் கோவில் இருக்குது. அங்கே இதே வியாழக்கிழமையில் போயிட்டு நீங்கள் அந்த சித்திரகுப்தனை வந்து உங்களுடைய வயது அளவில் விளக்கு வாங்கி தீபம் ஏற்றி விட்டு அந்த உங்களுடைய கோரிக்கையை, நல்லெண்ணெய் தீபம் தான், அதை நீங்கள் வந்து வியாழக்கிழமையில் உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப எந்த வியாழக்கிழமையிலும் போயிட்டு செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய அந்த உயிர் மேலே இருக்கிற பயம், யம பயம் நீங்கும். அடுத்தபடியாக இந்த நோய் குணம் ஆகாதவர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது அவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மயிலாப்பூரில் கூட சென்னை, அதாவது சென்னை மாவட்டத்தில் மயிலாப்பூரில் இருக்கிற மருந்தீஸ்வரர்
அந்த கோவிலில் போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டு உங்கள் மீது அர்ச்சனை செய்து கொண்டு உங்களால் ஈன்ற உதவிகளை யாருக்காக செய்தீங்கன்னா உங்களுடைய நோய் தீரும். இந்த பரிகாரங்களை செய்து கொள்வது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்கும் அனைத்து பேருக்குமே இது வந்து சிறப்பான பரிகாரமாக அமைகிறது. இப்பொழுது 12 ராசிகளுக்கும் பரிகாரம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இதுவரை இந்த குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்த உங்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறோம். வான்மையில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவ வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்கக உலகமெல்லாம். சிவா திருச்சிற்றம்பலம். இதுவரை நம்முடைய பயிற்சி மையத்துக்கு வந்து குரு பயிற்சி பலன்களை வழங்கிய அத்துணை ஜோதிட பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம். நன்றி. வணக்கம் சொல்லி வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன்.